இப்போ பாருங்கள் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட்லா மீன் தான். அதுக்கு பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு விரல் சைஸ் சிண்டு விரல் சைஸ்க்கு அரிஞ்சு போட்டிருக்கிறேன். அப்புறம் பூண்டு பாருங்கள், ஒரு 10 பூண்டு பல் நாட்டு பூண்டு. அப்புறம் பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு 7 8 சின்ன வெங்காயம், வரமிளகா பாருங்கள் ஒரு 10 12 வரமிளகா. அப்புறம் பாருங்கள், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு, சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, மிளகு பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டாச்சு. அப்புறம் பாருங்கள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. மிளகாய் தூளும் தனியாக அது ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. மஞ்சத்தூள் பாருங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், அரைச்ச பேஸ்ட்டை போட்டலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மீன் நல்லா கழுவி வச்சுருக்குறோம். இப்போ பாருங்கள், அடுத்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக ஜூஸ் ஊற்றிருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், மீனெல்லாம் சேர்த்துடலாம். போட்டு நல்லா மசாலா படுற மாதிரி பெரட்டி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்லைனா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா. எல்லாம் ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்மையாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு வடை சட்டி வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது நம்ம மீன் பீஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கட்லா மீன் செம்மையாக இருக்கும். குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இன்னொரு சைடு நம்ம பரட்டி விட்டுலாம். அப்புறம் மீன் குழம்பு வீடியோவும் பார்த்தீங்கன்னா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காம இருந்தால் அதையும் பாருங்கள். சூப்பரான கட்லா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.